ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்குறேங்க. அது கூட 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன். இது கூட சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 தாட்டி இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 hours அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அரிசியை நீங்கள் கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணுங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்குறப்ப மாவு வந்து தண்ணியாகும். அதனால் நீங்கள் அரைக்கிறப்ப கொஞ்சம் டைட்டாகவே அரைச்சிக்கோங்க மாவை. இதில் 1/2 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இதில் ஒரு எக்கு உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் அப்போ வந்து 10லேருந்து ஒரு 12 அப்பம் செய்யலாங்க. நீங்கள் மாவு நிறையா எடுத்திங்கன்னா இன்னொரு எக்கு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு எக்கு சேர்த்து எல்லாத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேங்க. இதேமாரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 hours அப்படியே மாவை லைட்டாக புளிக்க வைக்கணுங்க. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துட்டுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்வீட் அப்பம் செய்யலாங்க. அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் திருவினதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லது நெய், பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இதுக்கு எண்ணெய் நிறையா தேவைப்படாது. இப்போ நம்ம கலக்கி வச்சிருந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம வானலில் சேர்த்துக்கலாங்க. இதை மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க. இப்போ நான் மூடி போட்டு மூடிட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் அப்போ நல்லா வெந்திருக்குங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதை நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், வானல்லே ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருந்தோம். இருந்தாலும் எவ்வளோ ஸ்வீட் அப்போ எவ்வளோ சூப்பராக ரெடியாகி இருக்குன்னு. இது குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது கூட நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாங்க. இதில் இந்த மாவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. திருப்பியும் கொஞ்சோண்டு மாவு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், இப்போயும் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த அப்பம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.